செடி அன்னைக்கு பார்த்தோம்னா வாடு, 2வது நாள் இன்னும் கொஞ்சம் வாடு, 3வது நாள் அப்படியே தலை பழுக்கு, 4வது நாள் கம்ப்ளீட்டா தலை கொட்டி போயிடும், அந்த செடி காஞ்சு போயிடும். அது பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து செடிக்கு பரவும். இது ஒரு நோய், மல்லிகைப்பூ செடியில மெயினான நோய். அடுத்தது பாத்தீங்கன்னா இலைப்புழு. நீங்க சொன்ன மாதிரி இலைப்புழு, மொக்குப்புழு, அதுக்கு அடுத்தது இலையில வரக்கூடிய செம்பேன், வால்பேன், இந்த மாதிரியான அனைத்துக்குமே நானே மருந்து தயாரிச்சு நானே கொடுத்துக்கிறேன். அதாவது பாத்தீங்கன்னா நம்ம இந்த சாணப்பாசி கரைசல் அப்படின்ட்டு ஒரு திரவத்தை பயன்படுத்திட்டு இருக்கிறோம். அது நாட்டு மாட்டு சாணத்துல இருந்து தயாரிக்கிறதா. இந்த வேப்பந்தலை, நொச்சி, தும்பச்செடி, பெரண்டை, சோத்து கத்தாழை இதையெல்லாம் வெட்டி ஒரு பேரல்ல ஒரு அரை பேரலுக்கு மேல போட்டுக்குவோம். போட்டுட்டு என்ன பண்ணணும், இந்த சாணப்பாசி கரைசல் தயாரிச்சு வச்சுக்கிறோம் பாத்தீங்களா, அதுல இருந்து ஒரு 10 லிட்டர் எடுத்து இதுல ஊத்தி நாட்டு சக்கரை 2 கிலோ போட்டு கலக்கி ஒரே வாரத்துல அந்த தண்ணி டிக்காசன் மாதிரி மாறிடும். இப்போ பாத்தீங்கன்னா 10 லிட்டருக்கு 1 லிட்டர் நான் கொடுப்பேன். அது ஒரு டைம் கொடுப்பேன். அடுத்த தடவை பாத்தீங்கன்னா இந்த வேப்பெண்ணெய் இருக்கு பாத்தீங்களா, வேப்பெண்ணெய் கரைசல் ஒரு டைம் கொடுப்பேன். 3வது டைம் உயிர் உரம்னு இருக்கு. நம்ம உயிர் உரத்தை நானே தயாரிச்சு நானே அதை மல்டிப்ளை பண்ணி செடிகளுக்கு கொடுத்துருவேன். இந்த மாதிரி இதை வச்சு நானே கொடுக்கறதுனால பாத்தீங்கன்னா எனக்கு விலையே விக்கலினாலும் நட்டம் வராது. ஏன்னா இன்னைக்கு விவசாயிகள் 90% செலவு பண்றது இந்த மருந்துக்காக தான். விவசாயிகள் முடிஞ்ச வரைக்கும் அவங்களுடைய தேவையை அவங்கள சுத்தி இருக்கக்கூடிய பொருள்களை வச்சே தயாரிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா ஈஸியா ரிசல்ட் ஜெயிச்சிடலாம். கொஞ்சம் டைம் எடுக்கும், அதுக்கு பொறுமை முக்கியம். ஒவ்வொரு ஏரியாவோ, ஒவ்வொரு மாவட்டமா, ஒவ்வொரு விவசாயியா சந்திச்சு அவங்க என்ன பண்றாங்க, இவங்க என்ன பண்றாங்க, அதையெல்லாம் நான் கால்குலேட் பண்ணி நமக்குன்னு ஒரு தனி பாதையை உருவாக்கணும். நம்ம எந்த செலவும் பண்ணக்கூடாது. ஆனா நான் இயற்கை ஈடுபொருளா இருந்தாலும் வெளியில காசு கொடுத்து நிறைய வாங்குவேன். கடல் பாசி ஜெல்லு, கியூமிக்கு, நிறைய மருந்துகள் பூச்சிக்கே இயற்கையில் இருக்கு. ஆனா விலை அதெல்லாம் ரொம்ப அதிகம். அதனால பாத்தீங்கன்னா அதைவே நம்ம தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ஒன்னொன்னா கண்டுபிடிச்சு இந்த அளவுக்கு பண்ணிட்டு